ஒரு நாள் கணக்கில் வந்து உங்களை பேட்டி எடுக்கிறேன். இதுக்கு ஒரு தடவை வரும்போது 2000 3000 செலவாகும். இந்த செலவுகளை போக மீதி வரக்கூடிய தொகை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன், ஆளுக்கு பாதிங்கிற மாதிரி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவரும் சரின்னு சம்மதித்து மற்றவங்களையெல்லாம் நம்ம பேட்டிக்கு போகல, ஆனால் அவர்கிட்ட மட்டும் அந்த பேட்டி எடுத்தோம். நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் ஒரு அளவுக்கு கணிசமான ஒரு தொகை அதில் வந்துச்சு. அந்த கணிசமான தொகைங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லாம் கிடையாது, சில ஆயிரங்கள் வந்துச்சு. அதில் ஒரு பகுதி தான் நம்ம இவருக்கு வந்து கோவிந்தனுக்கு கொடுக்குறோம். இது வந்து நீங்கள் வந்து சில பேர் கொச்சைப்படுத்துகிற மாதிரி இது வந்து காசுக்காக பண்ணுறோம், பணம் நிறையா வருதுன்னு அவர் பேட்டி கொடுத்தாரு, பணம் நிறையா வருதுன்னு நான் பேட்டி எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு காலத்தில் ஒரு பேட்டியாளராக இருந்தாலும் சரி, பேட்டி எடுக்கிறவராக இருந்தாலும் சரி, அந்த பத்திரிகையாக இருந்தாலும் சரி, ஒரு சன்மானம் கொடுத்து அந்த பேட்டி எடுத்து போடுறதுங்கிறதா வழக்கமாக இருந்தது. ஏறத்தாழ இதுவும் ஒரு சன்மானம் தான். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தையே இதில் வைக்கும்போது அது